Hi and hello everyone. Welcome to Veranda RACE. நான் உங்கள் கமல். ஸோ எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய மே மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ஆகஸ்ட் மாதங்களில் நடக்கும் அப்படியும், ஃபிசிக்கல் வந்து நான் செப்டம்பரில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் வந்து தமிழ்நாடு டிஜிபி அவர் சிக்னேச்சர் போட ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கான டைம் வந்து இன்னும் ஒரு 3.5 மந்த்து தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் காக்கி சட்டை போடணும் அப்படின்னு ஒரு பேர் ஆசையில் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வராண்டா ரேஸில் காக்கி சட்டை பேட்ச் ஒன்று போயிட்டுருக்கு. அது ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயும் போகுது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கலாம். இல்லை சொந்தமாக கூட நீங்கள் ஒரு ஷெட்யூலை போட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் எப்போயுமே சொல்கிறது தான், சரியா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த சந்தேகங்களை கேட்டுக்கலாம். நம்ம எஸ்ஏ எக்ஸாமுக்கான எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த செஷன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரெகுலராக வர முடியல இந்த ஒரு 10 நாளாக. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பெரிய சாரி. தென் இனிமேல் நம்ம ரெகுலராக வர ஆரம்பிச்சிருவோம், ஏன்னா நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ் போனனால. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ். ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு டிஎன்பிசியில் பெரிய அளவில் வேக்கன்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் இது வரைக்கும் வரல. தென் ஜெயிலர் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஜெயிலர் எக்ஸாம்ஸும் நீங்கள் இதை படித்து தான் ஆகணும், அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம்ஸ். ஸோ அது அப்ளை பண்ணாமல் இருந்தால் அதுவும் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எஸ்ஐ அப்படிங்கிற சம்பளமே நமக்கு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டை விட அதிகம். ஸோ தென் அதை தாண்டி நமக்கு நிறையா மாத சம்பளங்கள் இருக்குது. ஸோ இவ்வளவும் நமக்கு இருக்கும்போது ஏன் அந்த அதிகாரத்தை கையில் எடுக்காமல் இருக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ ஒரு போலீஸ் வேலை அப்படின்னு இல்லாமல், ஸோ அது ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவின்னு நினச்சிங்க, சரியா? ஸோ இந்தியன் எக்கனாமியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாப்புலேஷன், மக்கள் தொகை. நீங்கள் எந்த டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துட்டாலும் சரி, இல்லை இந்தியா லெவலில் எந்த எக்ஸாம்ஸ் எடுத்துட்டாலும் சரி, இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மக்கள் தொகை வந்து ஒரு சமுதாயத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாகவும் ஒரு சமுதாயத்தோட மிகப்பெரிய வரமாகவும் பார்க்கப்படுது. ஸோ இந்தியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், 2011 கடைசியாக சென்சஸ் அப்படின்னு எடுத்தாங்க. இந்த 2011 சென்சஸ் படி இந்தியாவில் ஏறக்குறைய 121 கோடி மக்கள் வந்து சராசரியாக இருந்திருக்கிறோம். ஸோ 17.5% உலக மக்கள் அளவில் இந்தியாவோட பாப்புலேஷன் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம 2023 ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், சைனாவை கிராஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம 142 கோடியே 87 லட்சம் வரைக்கும் நம்ம இருந்திருக்கிறோம். சைனா வந்து 142 கோடியே 65 லட்சம். இந்த கால்குலேஷன் தான் சைனா இருக்கிறாங்க. ஸோ நம்ம சைனாவை பீட் பண்ணிட்டோம் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி. ஸோ அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. தென் ஸோ அந்த லிஸ்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இளைஞர்கள் எண்ணிக்கை, அதாவது 25 வயது கீழே இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு 28 கோடி 30 கோடி இருக்குது. இதுதான் இந்தியாவோட வாய்ப்புக்கான அதிக சான்சஸ் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா புது புது கண்டுபிடிப்புகள் இந்த 25 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து தான் வருதுன்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அப்போ உலகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட இந்த யங்ஸ்டரோட பாப்புலேஷன் இன்னமும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு யூஎன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பாப்புலேஷன் அப்படிங்கிறது எப்படி நம்ம தீர்மானிப்போம், ஏறக்குறைய நம்ம 6ல் ஒருவர் இந்தியாராகும். ஸோ இந்த மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசோட பாப்புலேஷனை கூட்டினீங்க அப்படின்னா வேர்ல்டில் 3வது பெரிய பாப்புலேஷனாக இருக்கக்கூடிய அமெரிக்காவோட அதிகமாக இருக்கக்கூடிய நாடாகவும் இந்தியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 2011 சென்சஸ் படி 383 பேர் சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 555 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்கிறாங்க. ஒரு சதுர கிலோமீட்டரோட அந்த அளவு அப்படிங்கிறத சொல்கிறோம், சரியா? தென் இந்த பாப்புலேஷன் எதை பொறுத்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, பாப்புலேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கை. அந்த ஏரியா ஜாகிரபிக்கல் ஏரியான்னு சொல்லலாம், ஒரு புவியியல் பரப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து ஒரே ஸ்பீசியஸ், அதாவது சேம் இனத்தை சார்ந்த அந்த நபர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனித இனம்னா மனித இனம், இல்லை வேறு ஏதாவது இனங்கள், விலங்கினங்கள் எடுக்கிறீங்கன்னா விலங்கினம் அப்படி தான் எடுக்கணும். இனம்ங்கிறது இங்கே அப்படி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. தென் வேறு வேறு இனங்கள் இந்தியாவில் இருக்கானா இது வரைக்கும் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்படல. தென் இந்த பாப்புலேஷனை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னவாலாம் இருந்திருக்கு, ஒரு மக்கள் தொகையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக பிறப்பு விகிதம், ஒரு நாட்டில் பிறக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை இந்த மக்கள் தொகையை தீர்மானிக்கும். தென் டெத் ரேட், இறப்பு விகிதம், தென் மைக்ரேஷன், இடப்பெயர்வு. இந்த 3 தான் ஒரு நாட்டோட பாப்புலேஷனை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அங்கமாகவும் பாப்புலேஷன் தீர்மானிக்கும் ஒரு அமைப்பாகவும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 வாய்ப்புகளும். அதில் பர்த் ரேட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிறப்பு விகிதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிறப்பு விகிதம் என்னென்னா 1000 நபர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை ஒரு வருஷத்தில். ஸோ பெர் ஆனம் ஒரு வருஷத்தில் இந்த இயர் 1000 நபர்களுக்கு எவ்வளோ குழந்தை பிறக்குதோ அதுதான் நீங்கள் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஒரு வருடத்தில் 1000 பேருக்கு நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிப்போம். அது டெத் ரேட் அப்படின்னா 1000 பேருக்கு ஒரு வருஷத்தில் இறக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை. ஸோ எல்லாமே 1 இயருக்கு தான் கால்குலேட் பண்ணுவோம், 1000க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், 1000க்கு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் கால்குலேட் பண்ணுவோம். சரியா? தென் மைக்ரேஷன் அப்படின்னா இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லுவோம். இடப்பெயர்வு வந்து இன்டர்னல் இமிகிரேஷன் ஆர் எமிகிரேஷன், எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன் வந்து நடக்கலாம். அதாவது உள்நாட்டுக்குள்ளே இடப்பெயர்வு நடக்கலாம், இல்லை உள்நாட்டிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு உங்களுக்கு என்ன ஆகலாம், இடப்பெயர்வு நடக்கலாம். ஸோ அப்போ இந்த ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இதோட நிகர இடப்பெயர்வு வீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. என்ன ஃபார்முலா? n = 1000 1000 × I - E டிவைடட் பை பாப்புலேஷன். ஐ அப்படின்னா இந்தியாவுக்குள்ள உள்நாட்டில் இடப்பெயர்வு நிகழ்ந்த நபர்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருப்போம் ஐ அப்படின்னா. அப்படின்னா என்னது? இந்தியாவுக்கு வெளியில் நகரக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அப்படிங்கிறது. இந்த 3 ஃபேக்டர் தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இந்த மக்கள் தொகையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது. பாப்புலேஷனை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள்னு சொல்லி இந்த 3 ஃபேக்டர் தான் சொல்கிறோம். பர்த் ரேட், டெத் ரேட், மைக்ரேஷன், ஒரு இடங்களிலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம். தென் அந்த பாப்புலேஷன் பாலிசி, இந்த மக்கள் தொகையை பற்றி நிறையா கொள்கைகள் இந்தியா முழுவதும் சரி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிஸ்ட், இந்த பொருளாதார அறிஞர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பாப்புலேஷன் பாலிசி அப்படிங்கிற பாலிசியை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த பாப்புலேஷன் பாலிசி முதல் முறையாக மால்தஸ் அப்படின்னு நபர் வந்து வெளியிடார். ஃபர்ஸ்ட் டைமாக யார் வெளியிடுறா? மால்தஸ் அல்ல மால்தீசின்னு சொல்லுவோம். மால்தஸ் அல்ல மால்தீசின் அப்படின்னு சொல்லலாம். இந்த மால்தஸ் பாப்புலேஷன் பாலிசி அப்படின்றது, இந்த மால்தஸ் பாப்புலேஷன் பாலிசி எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஸோ ஒரு நாட்டில் நிகழக்கூடிய பாப்புலேஷனோட எண்ணிக்கைக்கும் அது எந்த அளவில் க்ரோத் ரேட்டில் இருக்குது அதுக்கும் அந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய உணவு உற்பத்தி ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த மால்தஸோட பாப்புலேஷன் தீரம் வந்து நமக்கு சொல்லுது. அப்போ இந்த மால்தஸ் பாப்புலேஷன் தீரம் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் இல்லை உலக நாடுகளில் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெசிவ், அதாவது கூட்டு விகிதத்தில் தான் அதிகரிக்குது. 1 2 3 அப்படின்னு என்ன ஆகுது, இந்த மாதிரி கூட்டு விகிதத்தில் தான் அதிகரிக்குது பாப்புலேஷன் அப்படிங்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது நாட்ட கூட்டு விகிதம் இஸ் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், இப்படி அதிகரிக்கும். 1 2 4 8 16 பெருக்க விகிதத்தில் தான் மக்கள் தொகை அதிகரிக்கும். ஆனால் அதோட உணவு உற்பத்தி ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கூட்டு விகிதத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் யார்? மால்தஸின். அப்போ என்ன ஆகுது, மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுக்கு ஈக்குவலான இங்கே ஃபுட் ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு நாடுகளையும் உற்பத்தி செய்யப்படலை. அப்போ ஒரு அரசாங்கமானது அந்த ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அரசாங்கத்தோட வெல்த்தை எல்லாமே இந்த உணவு உற்பத்தியை மேம்படுத்த மட்டும்தான் கொண்டு வரும். அரசாங்கமானது இந்த சரிசமமான மக்களுக்கு ஈக்குவலான உணவு உற்பத்தியை மேற்கொள்ளணும். இதுதான் இவர் சொல்லியிருப்பார். தென் ரெண்டாவது ஆப்டிமம் பாப்புலேஷன் பாலிசின்னு சொல்கிறோம். தமிழில் உத்தம அளவு மக்கள் தொகை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்டிமம் பாப்புலேஷன் பாலிசி, உத்தம அளவு மக்கள் தொகை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். உத்தம அளவு மக்கள் தொகை, எஸ்ஐக்கு நமக்கு இவ்வளோ போதும், உத்தம அளவு மக்கள் தொகை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை, அவங்களோட பெர் கேபிட்டா இன்கம், ஸோ இதோட ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பேசுகிறது தான் என்னது உத்தம அளவு மக்கள் தொகை கோட்பாடு அப்படின்றத சொல்கிறோம். சரிங்களா? அப்போ உத்தம அளவு மக்கள் தொகை கோட்பாடு, நாட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, அவங்களோட தனிநபர் வருமானம் எப்படி இருக்குது, எதை சார்ந்து அது தனிநபர் வருமானம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஆப்டிமம் பாப்புலேஷன் பாலிசியில் பார்ப்போம். தென் அடுத்தது உங்களுக்கு மாறுபாடு மக்கள் தொகை விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிரான்சிஸ்ட் பாப்புலேஷன் பாலிசி. ஸோ இது என்ன அப்படின்னா, உலக நாடுகளை நம்ம இந்த மாதிரி கிராஃபில் போட்டுப்போம், 3 கிராஃபாக வச்சுருப்போம். உலக நாடுகளில் 3 கிராஃபாக வச்சுருக்கோம். அதில் இங்கே பர்த் ரேட்டு டெத் ரேட்டுன்னு வச்சுருக்கிறோம். இங்கே கண்ட்ரிஸ் வந்து phase 1 phase 2 phase 3ன்னு வச்சுருக்கிறோம் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பர்த் ரேட் டெத் ரேட், ஸோ phase 1 இருக்கக்கூடிய நாடுகள் பர்த் ரேட்டும் அதிகம், டெத் ரேட்டும் அதிகம். அதாவது முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பிறப்பு விகிதமும் அதிகம், இறப்பு விகிதமும் அதிகம். இதுதான் பாப்புலேஷன் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்தது 2ஆம் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும், இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்தியா போன்ற நாடுகள், எக்ஸாம்பிளுக்கு இந்தியா. 3ஆவது பார்த்தீங்கன்னா பிறப்பு விகிதம் கம்மி, இறப்பு விகிதம் கம்மி, எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள். ஸோ இதுதான் டிரான்சிஸ்டிவ் பாப்புலேஷன் பாலிசி, மாறுபடும் மக்கள் தொகை விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்தியா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு காலகட்டங்களில் 1950 60களில் இந்த காலகட்டங்களில் மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்னு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு நார்மலாக பாப்புலேஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், ஸோ அதுக்கு நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்னு ஒரு
அனௌன்ஸ்மெண்ட்டு அறிவிக்கை மட்டும் விட்டாங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க, தென் கம்பல்சரி ஆக்குனாங்க. 1980s 85 காலகட்டங்களில் கண்டிப்பாக இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதில் 2000 இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்கள் தொகை கொள்கை, இந்த பாப்புலேஷன் பாலிசி அப்படிங்கிறத வெளியிட ஆரம்பித்தாங்க. ஸோ வாஜ்பாய் இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் இந்த பாப்புலேஷன் பாலிசி இந்திய பிரதமரை தலைவராக கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்களே மெம்பர்ஸ்களாக கொண்டு மக்கள் தொகை கொள்கை குழு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க 2000. ஸோ அப்போ இந்த பாப்புலேஷன் பாலிசி அதோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா இந்த பர்த்து டெத்து இந்த ரேட் இருக்குல்ல, இந்த வீதம், இந்த வீதத்துக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த இடைவெளி வந்து ஒரு நியாயமாக இருக்கணும், ரீசனபிள் கேப்பாக இருக்கணும். ஸோ அவங்க இறக்குறாங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் ரீசனபிளாக இருக்கும். சும்மா அவங்க இறப்பு அப்படின்னு பதிவு செய்யக்கூடாது. பர்த்துக்கும் அப்படி தான் இருக்கணும். 2 குழந்தையா அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, ஒரு குழந்தையா அதுக்கு மேலே எடுத்து போகக்கூடாது. ஸோ அந்த ரீசனபிள் கேப் மெயின் அப்ஜெக்டிவ் வந்து இந்த பாப்புலேஷன் பாலிசி ரீசனபிள் கேப் பிட்வீன் ஃபால் ஆஃப் டெத் அண்டு பர்த் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 2000 கொண்டு வர ஆரம்பித்தாங்க. 2000 இதை கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட நோக்கம் முக்கியமாக இது எதை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுது அப்படின்னா இந்த ஹெல்த் பர்சனல், சுகாதார பணியாளர்கள், அதாவது கருத்தடை, சுகாதார உள்கட்டமைப்பு, சுகாதார பணியாளர்கள், பேசிக் அதாவது அடிப்படை இனப்பெருக்கம், தென் குழந்தை சுகாதாரத்தை பராமரிக்கக்கூடிய அந்த சர்வீஸ், இவங்க எல்லாரையும் என்ன பண்ண போகிறோம், ஒன்றா இணைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. தென் அதிகமாக கருத்தடை சாதனங்கள், அந்த கருத்தடை செய்யக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸை இறக்குமதி பண்ணுறது, கருத்தடை சம்மந்தப்பட்ட அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது, 2 குழந்தைக்கு மேலே இருக்கும் பொழுது உடல் சம்மந்தப்பட்ட அந்த உடல் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் என்னன்னு சொல்லி எடுத்து சொல்கிறது, இது எல்லாமே இதோட முக்கியமான ஒரு திட்டங்களாக வடிவமைக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ இதோட வேறு என்ன நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 2010 அதாவது டார்கெட்டட் இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஷார்ட் பீரியடில் நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், லாங் பீரியடில் என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டட் இயர் சொல்கிறோம். இந்த டார்கெட்டட் இயரில் ஷார்ட் பீரியட் 2010 வந்து சொல்கிறோம். அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த டோட்டல் ஃபெர்டாலிட்டி ரேட், ஒரு பெண் தன்னோட வாழ்நாளில் கருவுறக்கூடிய எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு 16 ஆண்டுகளில் அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த கருவுறக்கூடிய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும், 2.1 தான் இருக்கணும். ஸோ இதுதான் மாற்று நிலை கருவுறுதல் அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபெர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேட்டுக்கு நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும். ஏன்னா 2.6 இருக்கும், 2.8 இருக்கும், நம்ம கொண்டு எங்கே நிறுத்தணும், 2.1 போய் இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இப்போ ஃபெர்டாலிட்டி ரேட் அப்படின்னா 1000 பெண்கள் கவுண்ட் எடுத்துக்கிட்டு அதில் அவங்களுக்கு எவ்வளோ குழந்தை பிறக்கிறாங்க, அவங்க கருவுறக்கூடிய அந்த வாழ்நாள்கள்னு சொல்கிறோம். அவங்க அந்த ஃபெர்டாலிட்டி அடையக்கூடிய அந்த டேட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டேட்டில் சொல்கிறோம். ஸோ ஒரு 3 மாதம் அப்படிங்கிற ஆரம்பிச்சு. ஸோ இதில் அதிகமாக இருக்கிறது நைஜீரியா, ஏறக்குறைய 6.49, சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா 0.83 தான், ரொம்ப கம்மியாக கருவுறுதல் விகிதத்தை கொண்ட நாடு அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த நாடு வளர்ச்சியில் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ அடுத்து என்ன சொல்கிறோம், இதோட லாங் டைம் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு மக்கள் தொகையை ஸ்டேபிளைஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் 2023 இந்தியா என்ன பண்ணுறோம், ஏறக்குறைய ஒரு 142 கோடி அச்சீவ் பண்ணிட்டோம், சைனாவை பீட் பண்ணிட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்னேன், இந்தியா தான் இப்போ இருக்கக்கூடிய டைமில் உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா வந்துருக்கு. 142 கோடி 87 லட்சம் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு டேட்டா அடிப்படையில். ஸோ அப்போ அடுத்த 30 ஆண்டுகளில் 165 கோடியை இந்தியா வந்து மீட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்தியா வந்து அப்படியே மக்கள் தொகை குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு யூஎன் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 2000 என்ன டார்கெட் வச்சோம், 2045 அப்புறம், அதாவது 2046 இந்தியா வந்து ஒரு ஸ்டேபிளைஸ்டு பாப்புலேஷன், ஒரு நிலையான மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடாக இந்தியா மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் இருக்கும் இந்தியாவில், இதுக்கு மேலே பாப்புலேஷன் போகாது அப்படிங்கிற அந்த கவுண்ட் வைஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஸ்டேபிளைஸ்டு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடு என்ன பண்ணுறோம், இந்தியாவை மாற்றும். ஸோ இதில் இந்த ஐஎம்ஆர் ரேட் அப்படிங்கிறது 1 லட்சம் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது. ஸோ 1000 பிறப்புகளுக்கு, நாட் 1 lakh, 1000 நேரடி பிறப்புகளுக்கு குழந்தையோட இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 30க்கு குறைவாக கொண்டு வரணும். ஏன்னா ஒரு குழந்தை இறக்குது அப்படின்னா அந்த குடும்பம் சராசரியாக 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுது. அதனால தான் முதல் குழந்தை இறப்பு விகிதத்தை அரசு குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை அதிகரிக்கிறதுக்கான சில காரணங்கள் சொல்லுவாங்க. அதில் இது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. முதல் குழந்தை இறந்த சோகத்தில் அந்த குடும்பம் சராசரியாக அடுத்து 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குழந்தை இறப்பு விகிதத்தை குறைச்சோம் அப்படின்னா நம்ம அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ 1000 குழந்தை பிறப்புகளுக்கு நேரடியாக 30 பேர் வந்து அதிகபட்சமாக இறக்கணும், அது கீழே நான் கொண்டு வரணும்.
அது குழந்தை பிறந்து ஓராண்டுக்குள் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை. தென் 1,00,000 கருவுற்ற தாய்மார்களுக்கு அதிகபட்ச இறப்பு விகிதமே எனக்கு 1000 தான் பதிவாகும். நம்ம ரொம்ப கீழே வந்துட்டோம். 100 தான் நமக்கு பதிவாகணும். நம்ம கீழே வந்துட்டோம். இப்போலாம் 60, 62 வந்துட்டோம். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள். இந்தியா இன்னும் 100+ தான் இருக்குது. ஸோ அப்போ 1,00,000 கருவுற்ற தாய்மார்கள் தங்களோட கருவுற்ற காலங்களில் குழந்தை பேறு பெறக்கூடிய காலங்களில் இறக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம 100 கீழே நம்ம கொண்டு வரணும். இதுதான் இதோட ஸ்டேபிள் பாப்புலேஷனை கொண்டு வரதுக்கு. தென் இங்கே இருக்கக்கூடிய இந்த நோய் தடுப்பு முறை அப்படிங்கிறது உலக நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஸோ அதிகமான இந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நோய் தடுப்பு முறை இந்தியாவில் கொண்டு வரணும். தென் 80% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் நடக்கிறோம். அதான் வழிமுறை பண்ணுறாங்க. குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் அதிகமான பிரசவங்கள் நடக்கும். அதுதான் இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் அம்மா கிட்டு, அம்மா மருத்துவ உபகரணம், நீங்கள் அரசு மருத்துவமனையில் குழந்தை பெற்றெடுத்தீங்கன்னா சலுகைகள், உடனே உங்களுக்கு வந்து என்னது ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. குறிப்பாக என்னது நீங்கள் பிரசவம் எங்கே பார்க்கணும், மருத்துவமனைகளில் பார்க்கணும். ஏன்னா மருத்துவமனைகள் இல்லாத பார்க்கப்படக்கூடிய பிரசவங்களில் அதிகமான இறப்பு ஏற்பட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்தியாவோட இந்த பாப்புலேஷன் என்ன பண்ணும் ஸ்டேபிளாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தென் எய்ட்ஸ் நோயாளிகளோட எண்ணிக்கை 15% கீழே கொண்டு வருது. இந்த கம்யூனல் டிசீசஸ், அதாவது நீங்கள் தொற்று பரவக்கூடிய நோய்களோட எண்ணிக்கை 10% கீழே கொண்டு வருது. மக்கள்கிட்ட அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது. இது எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்கிறோம், இதோட பாப்புலேஷனை நம்ம ஸ்டேபிளாக எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 குழந்தை வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஊக்கத்தொகை கொடுக்குறோம். இந்த குழந்தை திருமண தடை சட்டம் 2005, 2006 காலகட்டங்களில் குழந்தை திருமண தடை சட்டம். குழந்தை திருமணம் என்னது, திருமணம் பண்ண நபரை மட்டும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அந்த குழந்தையோட பெண்களை அம்மாவை மட்டும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்பாவை மட்டும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை மட்டும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அந்த கல்யாணத்துக்கு போகிற எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணலாம். இதுதான் குழந்தை திருமண தடை சட்டம் சொல்லு. நம்ம தெரியாமல் கல்யாணத்துக்கு போய் உட்காந்துருப்போம், எல்லாருமே என்ன பண்ணலாம், அதை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். தென் இந்த ப்ரீநாட்டல் டயக்னோசிஸ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிறப்புக்கு முந்தைய குழந்தையோட ஆண் பெண்ணை கண்டுபிடிக்கிறத தடை பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது பெண்கள் குழந்தையாக இருந்தாங்கன்னா கருவுற்ற பீரியட்லேயே அவங்களுக்கு கலைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தடை பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்டேபிளாக ஒரு பாப்புலேஷனை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைகளோட திருமண எண்ணிக்கையை 18லேருந்து 20ஆகவும், 21 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு வெகுமதி கொடுக்கணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, தர்மாம்பாள், அன்னை தெரசா, இந்த மாதிரி பேரில் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இந்த பெண்களோட திருமண உதவி திட்டத்தை சொல்கிறாங்க. குறிப்பாக 21 வயதுக்கு மேலே திருமணம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு அதிக அளவில் இந்த திட்டம் வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. மத்திய அரசாங்கம் கூட இந்த பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தமிழ்நாடு சிஎம் 1995 சிஎம் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி அரசாங்கம் நிறையா திட்டங்கள் மூலிமா பெண் குழந்தைகளோட வயது, இப்போ கூட நமக்கு மத்திய அரசாங்கம் ஒரு மசோதா கொண்டு வந்திருக்கு, பெண் குழந்தைகளோட வயது 21 வயதாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி. சரியா? தென் இதோட அச்சீவ்மெண்ட்டில் நம்ம 2017 நம்மளோட ஃபெர்டாலிட்டி ரேட்டை 2.2 குறைச்சோம். சில மாநிலங்கள், அதாவது 37 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் பிரதேசங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 மாநிலங்கள் ஏறக்குறைய 2.1 அதுக்கு கீழே அச்சீவ் பண்ணிடுச்சு. இதனால தான் தென்னிந்திய மாநிலங்கள் வட இந்திய மாநிலங்களை விட குறைவான மக்கள் தொகை விகிதத்தை கொண்ட மாநிலங்களாக நம்ம கருதுகிறோம். அதனால தான் ஜிஎஸ்டியோட இழப்பீடு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? தென் இந்த 2001, 2011 இந்த 10 ஆண்டுகளில் ஸோ நம்மளோட வளர்ச்சி விகிதம் 17.64 குறைஞ்சிருக்கு. தென் கச்சா பிறப்பு விகிதமும் 23.8லேருந்து 20.2 வந்து குறைச்சிருக்கிறோம் இந்த காலகட்டங்களில். சரியா? இதுதான் ஒரு பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷன் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு பாப்புலேஷனுக்கான காரணிகள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதோட பிடிஎஃப் எங்கே இருக்குன்னா கீழே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் எஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருங்க. வரக்கூடிய மே மாதம் எக்ஸாம்ஸ் வரப்போது. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா கீழே ஒரு லிங்க் இருக்கும், அதை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சந்தேகங்களை நீங்கள் தெளிவு பண்ணிக்கலாம். ஹைட்டில் சந்தேகம் இருக்கலாம், வேறு ஏதாவது பார்வையில் சந்தேகம் இருக்கலாம், எப்படி படிக்கிறதுன்னு சந்தேகம் இருக்கலாம், எப்படி இருந்தாலும். சரியா? இந்த வகுப்பை ஒரு பேசிக்காக எடுத்துக்கிட்டு இதை ரிலேட் பண்ணி அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ மீண்டும் அடுத்த வகுப்பில் நாளை சந்திப்போம். நன்றி.